பணி நீக்கம் செய்வதற்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கு. ஆனா மீட்டிங் வராததுக்காக 99 பேரை ஒட்டுமொத்தமா ஒரே அடியா பணி நீக்கம் செஞ்சிருக்காரு சிஇஓ. என்ன நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. நிறுவனம் ஒன்றுல சிஇஓ 99 ஊழியர்களை ஒரே நேரத்துல பணி நீக்கம் செய்த செய்தி இணையதளத்துல தற்பொழுது வைரல் ஆகி வருது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு உலகம் முழுவதுமே பணி நீக்கம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல முன்னணி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டாலுமே பல்வேறு காரணங்களை காட்டி அவர்களுடைய பணியாளர்களை பணி நீக்கம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி பணி நீக்கம் செய்வதில் பல்வேறு காரணங்கள் இருந்தாலுமே கூட ரோபோ மற்றும் ஏஐ டெக்னாலஜியோட வளர்ச்சி இதுல பெரும் அளவுல பேசப்பட்டு வருது. அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களில் சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு வரப்பிரசாதமாவே அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அவங்கள சுத்தி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் பல நிறுவனங்களினுடைய உண்மை முகமும் வெளிச்சத்துக்கு வர துவங்கி இருக்கு. அந்த வகையில் ஒரு சிஇஓ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றும் 99 ஊழியர்களை மீட்டிங் வராத ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்தமா பணியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காரு. இந்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருது. இந்த சம்பவம் குறித்து ரெடிட் தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ பிலாவின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அங்க பணியாற்றும் அனைத்து ஊழியர்களையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங்ல 111 ஊழியர்கள் பங்கேற்க வேண்டும். ஆனா அந்த மீட்டிங்ல பங்கேற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்க போனா 11 பேர்கள் தான் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிலையில கோபம் அடைந்த பிலாவின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு வராத அனைவர்களையுமே பணியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காரு. இது தொடர்பா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, காரசாரமான விமர்சனங்களுடன் ஸ்லாக் மூலமா அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்காரு. அந்த குறுஞ்செய்தியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த வர்ச்சுவல் மீட்டிங்ல யார் யாரெல்லாம் பங்கேற்கலையோ அவங்க எல்லாரையுமே நான் பணியிலிருந்து நீக்கம் செய்யறேன். அது மட்டும் இல்லாம இது அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு தகவல்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குறுஞ்செய்தியில இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு வெறும் 11 பேர்கள் தான் வந்திருக்காங்க. இந்த 11 பேர்கள் தொடர்ந்து இந்த பணியிலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களை இப்பொழுதே நான் பணியிலிருந்து நீக்கம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மீட்டிங் வராத இந்த 99 பேரை பணி நீக்கம் செய்த சிஇஓ குறுஞ்செய்தியை பலருமே இணையதளத்துல பகிர்ந்துட்டு வராங்க.